ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோவக்காய் ஃப்ரை தான். ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் ஃப்ரை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வேறு மெத்தடில் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து நல்லா அலசி 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த பேட்டர் மீன்ஸ் இந்த கோவக்காயில் இந்த கடலை மாவு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கோட் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சமாக அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு ரொம்ப கம்மியாக தான் போடணும். இது ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா கோட் ஆகணும். மேலே இந்த கடலை மாவு அரிசி மாவு சேர்த்தது நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஊறணுன்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்குது, பொரிச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி உதுத்து விட்டு பொரிச்சிக்கலாம். இதை பொரித்து எடுத்து நம்ம அப்படியேவும் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு மேற்கொண்டு நம்ம சேர்க்குற மசாலா பொருட்கள்னால தான் இந்த டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு பொரியல் ரெசிப்பியாக நமக்கு இது போல் டைப்பில் செய்கிறது. இப்போ 2 டைமாக பொரித்து இந்த அளவுக்கு கிடச்சிது எனக்கு 1/4 கிலோவுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் துருவல், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் எண்ணெயில் பொரிக்கணும். முதல்ல கருவேப்பிலையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வேர்க்கடலையை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது பச்சை வேர்க்கடலை, காஞ்ச பச்சை வேர்க்கடலை. இதை பொரித்து இதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கூட ஒரு டைம் எண்ணெயில் போட்டு உடனே எடுத்துக்கலாம். இது காஞ்ச வேர்க்கடலைன்றதுனால நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்மில் வச்சு பொரித்து எடுத்தேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு சூடாகிட்டுருக்குது. இதில் நம்ம தேங்காய் துருவலை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா நான் இந்த மாதிரி தேங்காயை மிக்சியில் தூள் பண்ணிவிட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், சால்ட்டு, பியூர் சில்லி, காஷ்மீர் ரெட் சில்லி, தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ இந்த தேங்காய் துருவல் வறுத்தது, இந்த வேர்க்கடலை, கருவேப்பிலை இதெல்லாம் இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல மசாலா பொருட்களை எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்லேருந்து எடுத்துடுறேன், ஏன்னா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் சிம் பண்ணிவிட்டு வச்சு மிக்ஸ் பண்ணலாம். மறுபடியும் அப்பயும் கரிஞ்சிடக்கூடாது. இப்போது நம்ம பொரித்து வச்சுருக்க கோவக்காவை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ இந்த மசாலா கோட் பண்ணுறது தான் இந்த பொரியல் ரெசிபிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் இந்த வேர்க்கடலை சேர்க்கும் போது இந்த டிஷ்ஷு இன்னுமே சுவையை அதிகப்படுத்தும். இந்த வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நான் காம்போடு பொரிச்சிருந்தேன், அந்த காம்புலேருந்து உருவி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சிம் பண்ணிவிட்டு லேசாக கலந்து கொடுக்கலாம். இப்போ எல்லாம் செட்டில் ஆகிடுச்சி. இப்போது அந்த மசாலாலாம் செட்டில் ஆன பிறகு இப்போ பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆந்திரா ஸ்டைலில் இந்த மாதிரி கோவக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.